ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் 45ஆம் நாள் பெரிய வெள்ளி தியானத்திற்குள் அன்புடன் அழைக்கிறேன். சிலுவை அவமானத்தின் சின்னம், சாபத்தின் சின்னம். சிலுவையில் அறையப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இணைச்சட்டம் 21:23. இயேசுவின் மரணம் சிலுவையை புனிதப்படுத்தியது. இது வரலாறு. அவரின் இரத்தம் சாபத்தையும் அவமானத்தையும் மாற்றி சிலுவை மீட்பின் சின்னமாக, வாழ்வின் சின்னமாக மாற்றம் பெறுகின்றது. பவுல் 1 கொரிந்தியர் 1:18 கூறுகிறார், சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என கூறுகிறார். சிலுவையின் செய்தி மீட்பையும் மன்னிப்பையும் உறவையும் வெற்றியையும் அறிவிக்கின்றது. சாபத்தின் தோல்வியின் அடையாள சின்னம் அதில் இருந்து மொழியப்பட்ட வார்த்தைகளில் காணப்பட்ட உயிர் துடிப்பினால் அது புனிதமாகின்றது, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றது. ரோமர் 3:12 படி, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனோம், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் ஒருமிக்க கெட்டு போனோம். அவருடன் இருந்தவர்கள் அவரை பணத்திற்காக காட்டி கொடுத்தனர், அவரை விட்டு ஓடி போனார்கள். தீமையே சூழ்ந்தது, நம்பினவர்கள் விட்டுவிட்டனர், துரோகம் செய்தனர். ஆனால் அந்த துரோகிகளையும் மன்னிக்கும் அன்பு சிலுவையிலிருந்து பிறந்தது. நாம் எம் பாவத்தின் சுபாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், எம் பாவ நிலை அகற்றப்பட வேண்டும் என்பதே இயேசுவின் எதிர்பார்ப்பு. இதற்காகவே தன்னை சிலுவையில் கொடுத்தார். இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நாம் பெற்ற மன்னிப்பும் மீட்பும் எம்மை மாற்ற வேண்டும். பிறரை மன்னிக்கவும் மீட்பிற்கான வழியை காட்டவும் உந்த வேண்டும். சிலுவை ஏகமாய் கெட்டுப்போன நமது வாழ்வை புதுப்பித்து புதிய உலகை படைக்க அழைக்கின்றது. புதிய உலகை படைக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.